தேவன் நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றிருக்கிறார். சொல்லுங்க, தேவன் நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றிருக்கிறார். ஆமாம். எப்படி பிள்ளையாக மாற்றிருக்கிறாரு? எந்த விதத்தில்? எப்படி அவர் பிள்ளையா எப்படி மாற்றினாரு? எப்படி பிள்ளையா ஆயிட்டீங்க? போன வாரம் என்ன சொல்லி கொடுத்தேன்? எப்படி பிள்ளை ஆயிட்டீங்கன்னு. பாஸ்டர் குடும்பம் அமைதியாக இருங்க, மீதி பிள்ளைங்க சொல்லுங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியும். பாஸ்டர் குடும்பம் ரெக்கார்டு. ஆமென். விசுவாசி சொல்லட்டும். எப்படி பிள்ளை ஆகிட்டாங்க? பிதா நம்மை அவருடைய கரத்தை நம்ம மேல் வைத்தபடினாலே, நாம் அபிஷேகம் பெற்றபடினாலே, அந்நிய பாஷை பெற்றபடினாலே, ஆவியானவர் நமக்குள் மேலே அமர்ந்தபடினாலே நாம் பிதாவுக்கு தத்து பிள்ளைகளாய் மாறிவிட்டோம். ஹல்லேலூயா. ஆமாம். ஃப்ரைடே அன்னைக்கு இயேசு நம்மை பெத்த பிள்ளை எப்படி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆமென். அப்போது அடுத்த ஒரு பிள்ளை ஒன்று இருக்கு பாருங்க. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோவான் சுவிசேஷம் இது காமன். ஆமாம். யோவான் சுவிசேஷம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்கள்? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நீங்க நாமத்தை, இயேசுடைய நாமத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கீங்க? அப்பா சொல்லுங்க, நான் இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டிருக்கேன் அப்படின்னா அவருடைய இயேசுவே என் ஆண்டவர். சொல்லுங்க, கை 2 கை சொல்லுங்க. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். சத்தம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். இப்போ இயேசுவே ஆண்டவர் என்றதான வார்த்தை சொல்லி அவர் நாமத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ, யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டீங்களோ அத்தனை பேரும் சொல்லுங்க, அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படி நினைச்சிருக்காராம். அதிகாரம் கொடுத்துட்டாராம், பவர் கொடுத்துட்டாராம். அப்போ நீங்க இயேசுடைய பிள்ளைகள் ஆகிட்டீங்க. அதனால நீங்கள் அடிமைகள் இல்லை. சொல்லுங்க, அடிமை கிடையாது. நான் இயேசுடைய பிள்ளை ஆயிட்டேன். நான் எதற்கும் அடிமை இல்லை. நாமத்தை ஏற்றுக்கொண்டு நான் பிள்ளை ஆயிட்டேன். தம்முடைய ஆவியை கொடுத்து பிதா என்னை பிள்ளையாக்கிட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய ஆவியை எனக்கு கொடுத்து அவர் என்னை பிள்ளையாக்கிட்டாரு. இப்போ நான் அடிமை இல்லை, நான் அவருடைய பிள்ளை. நான் அவருடைய பிள்ளை. இப்போ அடிமை இல்லைங்கும் போது சில சொல்லுவாங்க, இல்லை பாஸ்டர் பைபிளில் போட்டிருக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன், எல்லாருக்கும் நான் அடிமையானேன்னு பவுல் சொல்கிறாரு. இருக்கா? எல்லாருக்கும் நான் எல்லாமானேன், அனைவருக்கும் நான் அடிமையானேன், உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. அப்போ அந்த பாடல் பார்க்கும்போது மட்டும் அது வேத வார்த்தை. பவுல் சொல்றாரு, எல்லாருக்கும் எல்லாம் ஆயிட்டேன், எல்லாருக்குன்னு அடிமையாயிட்டேன்னு சொல்லப்படும் பொழுது நான் அடிமை இல்லைன்னு எப்படி சொல்றது? நான் சொல்லுகிறேன், பவுலுடைய கூற்று என்ன அப்படின்னா, ஊழியத்தின் சொல்லுங்க, ஊழியத்தின் நிமித்தம் சொல்லுங்க, ஊழியத்தின் நிமித்தம் ஊழியம் செய்யும் பொழுது அவர் எல்லாருக்கும் அடிமையா இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு ஊழியம் செய்யும் பொழுது அவர் எல்லாருக்கும் அடிமையின் கோலமானார். அப்போ ஊழியத்து நிமித்தம் மட்டுமே நான் அடிமை. அந்த ஊழியம் செய்யும் பொழுது ஊழியன் என்று வந்தா அப்படிங்க, ஊழியம் என்று வந்தாலே நான் செய்ய அடிமை. ஆனால் என் ஸ்டேட்டஸ் இல்லை, நான் யார், என் ஸ்தானத்தில் வந்தனா நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை. அப்போ நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், நான் அடிமை இல்லை. நான் எப்பொழுதும் கர்த்தருடைய பிள்ளை என்பதை எனக்குள்ள ஆணித்தரமாய் நான் செய்கிறேன், நம்புகிறேன். தீத்துவின் புஸ்தகம்
புது மொழிபெயர்ப்பில் எடுத்து வாசிங்க. செல்லில் பார்த்து தீர்த்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அங்கே பவுல் சொல்லுகிறார், தீத்து 2:15 புதிய ஏற்பாடு இருக்குது. அது புது மொழிபெயர்ப்பு எடுத்தீங்கன்னா அங்கே நல்ல தெளிவாகவே இருக்கும். எடுத்து வாசிங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இங்கே வாசிங்க, அதுக்கப்புறம் அங்கே வாசிங்க. இவைகளை நீ பேசி வாசிங்கம்மா, சொல்லுங்க. இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள். ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடாதிருப்பாயாக. இது நம்முடைய பைபிளில் போட்டிருக்கு. திருவிவிலியத்தில் புது மொழிபெயர்ப்பில் மைக்கில் வாசி தம்பி. நீ இவை பற்றி பேசு. நீ இவை பற்றி பேசு. முழு அதிகாரத்தோடும் அறிவுறுத்தி கடிந்து கொள். கடிந்து கொள். என்ன கடிந்து கொள்ள? எப்போ பார்த்தாலும் அவன் அடிமை சொல்லிட்டு இருக்கிறானே. தன்னை புழுங்கிறான், பூச்சிங்கிறான், குப்பைங்கிறான், தூசிங்கிறான், இப்படி எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்கிறான். நீ அவனுக்கு என்ன செய்ய? அறிவுறுத்தி கடிந்து கொள். யாரும் உன்னை தாழ்வாக மதிப்பிட இடமளிக்காதே. ஹலோ, எப்படி இருக்கு பாருங்க இந்த பைபிள். யாரும் உன்னை தாழ்வாக மதிப்பிட இடம் அளிக்காத. உன்னை ஒருத்த நீ கழுதை அப்படி சொன்னா அல்லேலூயான்னு சொல்லாத. கர்த்தர் பேச பாருங்க. இந்த கழுதை சின்ன வயசுலலாம் எங்கெல்லாம் பாட்டு, குட்டி நானையா கழுத குட்டி நானையா அப்படின்னு சொல்லிச்சு. அந்த அம்மா என்ன செய்யறது? அப்போ அப்டேட் ஆகலை 2G, இப்போதான் 5G வந்திருக்கு. அப்போ என்ன செய்யலை, அப்டேட் ஆகலை. கழுத சொல்லி கொடுத்து, அந்த பாட்டு சொல்லி கொடுத்து, நான் கழுத மாதிரியே இருக்கிறேன். யோசித்து பாருங்க. உங்கள் பிள்ளைய ஒருத்த கழுத இங்கே வா அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இங்கே வா பள்ளம். யாரை பார்த்து சொல்கிற? யார் பத்த பிள்ளை? என் பையனை பெற்று எடுத்து வந்திருக்கேன். நீ பாட்டு ரோட்டில் போய்ட்டு கழுத கூப்பிட்றங்கிற. கோவரமா கோவராதா? இல்லைன்னா நல்லா நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, கரெக்டாக கண்டுபிடிச்சிங்களே அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்களே. அப்போ தேவனுடைய பிள்ளை என்ன சொல்லுங்க? திரிய வாசிப்பா அந்த தம்பி. தீத்து 2:15. நீ இவை பற்றி பேசு. முழு அதிகாரத்தோடும் அறிவுறுத்தி கடிந்து கொள். யாரும் உன்னை தாழ்வாக மதிப்பிட இடமளிக்காதே. சத்தம் சொல்லுங்க. யாரும் உன்னை தாழ்வாக மதிப்பிட இடமளிக்காதே. இன்னும் கொஞ்சம் வால்யூம் ஏத்துங்க. யாரும் உன்னை தாழ்வாக மதிப்பிட இடமளிக்காதே. ஆமென், ஹல்லேலூயா. யாரும் உன்னை தாழ்வாக மதிப்பிட இடமளிக்காத. ஆமாம், யார் உன்னை பார்த்து நீ குப்பை, புழு, தூசி, அடிமை, நீ ஒன்றுக்கு உதவாத மண்ணு இப்படி சொல்ல நீ என்ன செய்யாத. பவுல் சொல்றாரு பாருங்க, யாரும் அப்படி சொல்லதுக்கு நீ என்ன செய்யாத, இடம் கொடுக்காத. ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நீங்கள் சில இடத்துல டிவியில் பார்ப்பீங்க, மற்றெல்லாம் பார்ப்பீங்க. அவங்க ஒவ்வொருத்தருங்களை பார்த்து அதுவும் சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஆமாண்டவரேன்னு சொல்லி உக்காந்துக்கு வேணாம். அப்படி நான் அல்ல, அப்படி நான் வரல, தெரியாமல் பேசுகிறார், விட்டு தருங்க, நோ ப்ராப்ளம்னு சொல்லிடணும். அவர் குற்றமாக பேச வேணாம், அவர் தெரியல பாவம். ஆமே, சோத்துறோம். அப்போ அவர் நம்மை பிள்ளையாக, சொல்லுங்க, நம்மை அடிமையாகல பிள்ளையாக தேவனுடைய இடத்துல உட்கார வைக்கும்படி அவர் என்னை அனுசரிக்கார், தெரிந்து கொண்டிருக்கிறார். எத்தனை அடி அல்ல? ஏன் அப்படி செஞ்சாரு? பழைய பாட்டின் பிரகாரம் பார்த்தா உடன்படிக்கை பெட்டி தான் சிங்காசனத்தில் அவர் உட்காந்துருப்பாரு. அப்போ 3000 அடி யார் தள்ளி நிற்கணும்? வெரி குட். 300 அடி யார் நிற்கணும்? யூத கோலம், சொல்லுங்க, யூத கோலம். 30 அடி யார் நிற்கணும்? ஆசாரியன், சொல்லுங்க. பரிசுனாங்க இல்லை, ஆசாரியன். அப்புறம் 3 அடி யாரு? 30 அடி லேவியன், 3 அடி ஆசாரியன், 2 அடி பிரதான ஆசாரியம். இப்போ நம்ம ஒரு ஜாதியா வைக்கல, நம்மளை யாரை வச்சு தரிப்போம்? இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் ஆளுகை செய்யும்படி, பிள்ளையாகும்படி அதிகாரம் கொடுத்து, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பிரகாரமாய் அவரோடு கூட
உன்னதங்களிலே நம்மை உட்கார வச்சிட்டாரு. ஹல்லேலூயா. சொல்றாங்க உன்னதங்கள் தாங்க உட்கார வச்சிருக்கிறாரு, இங்கே உட்கார வைக்கல. இங்கே நான் எப்படி தான் கீழே தான் உட்காந்துருக்கிறேன். நோ 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 நோ. சிங்காசனம், அவருடைய சிங்காசனம் எங்க இருக்கு தெரியுமா? உங்களுடைய உள்ளத்தில். சொல்லுங்க, உங்களுடைய உள்ளத்தில் அவருடைய சிங்காசனம். இயேசு எங்க வந்தாரோ அங்க சிங்காசனம் வந்துருச்சு. ஆமே. உள்ளத்துல சிங்காசனம் இருக்கிறனால தான் வொர்ஷிப் செய்யும் போது நமக்கு அப்படியே பரவசமா இருக்குது. உள்ளுக்குள்ள சிங்காசனம் வைங்களேன். ஜபம் கேட்டேரையா தள்ளாட அப்படிம்பீங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள சிங்காசனம் வேலை செய்யல. உள்ளுக்குள்ள சிங்காசனம் இல்லை. உள்ளுக்குள்ள கர்த்தர் இல்லைன்னா நீங்க ஃபோர்ஸா பாட முடியாது. நீங்க அப்படி தூக்கி தூக்கி தான் பாடுவீங்க. சரிங்களா? தாய் உருவாங்க, என்னமோ தாய், எந்த தாயும் தெரியல, தாய் உருவா அப்படின்னு சொல்லி பாட்டுருப்பீங்க. யாருக்கோ பாடுற மாதிரி. அந்த தாய் பார்த்தாலும் பேய் மாதிரி தெரியும் உங்களுக்கு. அப்போ பேய்க்கும். சரி, எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் தாய் எப்படி இருக்கும்? பேய் மாதிரி தெரியும். அப்படி செய், இதை செய், அது செய். எப்போ லீவில் வீட்டில் ஒன்று சும்மா எப்போ பார்த்தாலும் இதுக்கு தான் இங்கே வரதில்லம்மா. இங்கே அவங்களுக்கு வந்து தாய் எப்படி இருக்கு அவங்களுக்கு சில சமயம் பேய் மாதிரி தெரியும். ஏதோ வேலை சொன்னால் தாய் செஞ்சுட்டா நல்ல மம்மி, நல்ல அம்மா, எல்லா வேலையும் எங்கள் அம்மா பாருங்க இழுத்து போட்டு செய்வாங்க பாருங்க. எங்களுக்கு ஒரு வேலையும் வாங்க மாட்டாங்க. அவங்க தான் மோசமான அம்மா. ஹல்லேலூயா. பிள்ளைகளை வேலை வாங்காத இருக்கிறவங்க தாய் என்ன செய்வாங்க? அதுக்கப்புறம் கண்ணீர் வெடிப்பாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்த அப்புறம் என் பிள்ளைங்க வேலையே செய்யல, அங்கே பாருங்க எப்படி செய்யுது அப்படி. தப்பு. ஹல்லேலூயா. இங்கே வீட்டில் எல்லா வேலையும் வாங்கிட்டீங்கன்னா கல்யாணம் பண்ணி பொண்ணா ராஜாத்தி மாதிரி இருப்பா. ஹல்லேலூயா. வீட்டில் ஸ்பூன் கூட எடுத்து வைக்க மாட்டேன், உட்காந்துருந்தானா அங்கே அடிமை மாதிரி வேலை செய்வா. எது உங்களுக்கு முக்கியம்? ஹலோ, பேசாமல் இருக்கீங்க பார்த்தீங்களா? ஏன்னா அங்கங்கே அடிக்குது, ஸ்டார் அடிக்குது, வெளிச்சம் அடிக்குது, ஒன்றும் செய்ய முடியல. அப்போ உள்ளுக்குள்ள சிங்காசனம், உள்ளுக்குள்ள சிங்காசனம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எப்படி இருக்கான்? பாடல், வொர்ஷிப்பு எல்லாம் அப்படியே. அப்போ என்னை அவர் உன்னதங்களில் சிங்காசனத்தில் அவரோடு கூட என்னுடைய இருதயத்தில் உட்கார வச்சுட்டா. அவர் எங்கே இருக்கிற அங்கே நான் இருக்கிறேன். அப்போ நான் அவருடைய பிள்ளை. நான் குப்பையோ புழுவோ தூசியோ என்ன செய்யல, நான் இல்லை, நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, எப்படி அவர் நம்மை பிள்ளை ஆக்கிட்டு அவர் சொல்றாராம். ரோமர் 8. அதான் நம்ம வாசிக்க போறேன், நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று, நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினுடைய கூட சாட்சி கொடுக்கிறார். இப்போ இதான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சொல்லுங்க, சாட்சி கொடுக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளை என்று, யார் சாட்சி தராராம்? ஆவியானவர் நமக்கு சாட்சி தராராம். அப்போ நான் தேவனுடைய பிள்ளை என்று அவர் எப்படி விட்னஸ், சாட்சி நடத்துங்க. விட்னஸ் சொல்லுங்க. விட்னஸ் பார்த்துருக்கீங்களா? தமிழில் விட்னஸ், சாரி இங்கிலீஷில் விட்னஸ், இங்கே தமிழில் சாட்சி. இப்போ இந்த சாட்சிங்கும் போது எங்கே பார்க்கலாம் சாட்சி சொல்கிறது? சத்தமாக சொல்லுங்க. கோர்ட்டில். ஆமாம், கோர்ட்டில் கூண்டில் ஏறி நிற்கிறீங்க. முதல்ல அந்த நபர் என்ன சொல்வார்? தன்னை பற்றி சொல்றீங்க, தன்னை பற்றி அவர் சாட்சி சொல்வார். தன்னை பற்றி சொல்வார். அப்புறம் என்ன சொல்வார்? தன்னை பற்றி நான் வந்து ரொம்ப நல்லவன், என்னுடைய அடையாளம் இங்கே இப்படி வேலை செய்கிறேன், இந்த கம்பெனியில் கார்ப்பரேட் கம்பெனியில் நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன், நான் யாருக்கும் நான் ஏமாத்துறது இல்லை, எல்லாம் பணத்தை ஒழுங்காக நான் தன்ட்டேன், அவர் தான் எனக்கு தர வேண்டியது இருக்குது இப்படி சொல்லி அவர் தன்னை பற்றி ஜட்ஜுக்கிட்ட முதல்ல சொல்வார். ஜட்ஜு கேட்பார், அப்படியா நீ ரொம்ப நல்லவனா? யார் சாட்சி சொல்கிறது உனக்கு? அதுக்கு நீ நல்லவனா யார் அதுக்கு அப்படின்னாங்க. பாருங்க, நான் இல்லை, சாட்சி சொல்ற ஒருத்தர் வந்துடு. அப்போ சொல்வார், ஆமாங்கய்யா இவர் சொன்னது பிரகாரம் இவர் சாட்சி. ஆமாம், நீ அவர் ஆமான்னு சொல்றதுக்கு நீ என்ன செஞ்ச கேட்பார் ஜட்ஜி. அவர் பணம் கொடுத்து நீ கண்ணால் பார்த்தியா? ஆமாங்க கண்ணால் பார்த்தேன், நான் தான் எடுங்க ஐ விட்னஸ், நான் தான் ஐ விட்னஸ்ஸு அப்படின்னு அவர் சொல்லும் போது, சரி ரைட்டு, உடனே ஜட்ஜி தீர்ப்பு சொல்வார். இதே போல தான் பரலோகத்தில் பிதாவாகிய தேவன், இங்கே போட்டிருக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆவியானவர் தாமே
நம்முடைய ஆவியோடு கூட, நான் ஆவியோடு கூட சொல்லுங்க எப்படிங்க? நம்முடைய நம்முடைய எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, நம்முடைய ஆவியோடு கூட சொல்லுங்க. அவர் தனியா சொல்ல மாட்டாரு. உங்களுடைய ஆவி என்ன சொல்லுதோ அதோடு கூட அவர் சேர்த்து சொல்வாராம். உங்களுடைய ஆவி என்ன சொல்லுது? நான் பாவிங்க, சண்டால பாவி அப்படின்னா என்ன செய்ய மாட்டார் அவரு? அவர் சாட்சிக்கு வர மாட்டார். நான் அடிமைங்க அப்படின்னா அவர் சாட்சிக்கு வர மாட்டார். நான் புழு பூச்சி குப்பை தூசிங்க அப்படின்னா அவர் சாட்சிக்கு வர மாட்டார். நம்முடைய ஆவியோட கூட சொல்லுங்க, நம்முடைய நீங்க என்ன சொல்றீங்களோ அதை வைத்து தான் அவர் சாட்சி சொல்வார். அல்லேலூயா, ஆமென். சிலவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா, அவங்க என்ன வேணா சொல்லலான்னு அவங்க நினச்சிட்டாங்க. அப்படி இல்லை, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை வைத்து தான். இப்போ பரலோகத்தில் பிதாவை தேவன் இருக்கிறாரு, நம்ம போய் நிற்கிறோம், நம்ம சொல்கிறோம் நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு. பிதாவை தேவன் கேட்பாரு, இவன் தேவனுடைய பிள்ளை நீ எப்படி பார்த்தியான்னு கேட்பாரு. யாரை கேட்பாரு? யார் கேட்பாரு? தெரியலையா? பைபிள் படிங்க, திரும்ப எல்லாம் சேர்ந்து படிங்க, எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? நாம் தேவனுடைய என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு கூட கை கொடு சொல்லுங்க. ஆவியானவர் பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, பக்கத்தில் கை கொடு, பக்கத்தில் கை கொடுங்க. ஆவியானவர் நம்முடைய சாட்சியோட நீ என்ன சொல்றியோ, உன் வாயில என்ன பேசுறியோ அதை வச்சு தான் பரலோகத்தில் அப்படி சொல்ல முடியும். இப்போ நீங்க சொன்னோன்னா உடனே கேட்பார், பிதாவாய் தேவன் சொல்வாரு ஆவியானவர்கிட்ட, இவன் ரொம்ப நல்லவங்கிறான், தேவனுடைய பிள்ளைங்கிறான். நீ என்ன செய்ய? ஆமா நான் பார்த்தேன் அப்படி யார் சொல்வா? ஆவியானவர். எப்படி பார்த்தேன்? இவர் தேவனுடைய பிள்ளை என்பதை நான் கண்ணால் பார்த்தேன். ஏன்னா பிதாவை தேவன் இவர் தலை மேலே கை வச்சாரு, கை வச்சங்காட்டி நான் செஞ்சேன், அவர் மேலே போய் அமர்ந்தேன். அமர்ந்தோன்னு அவர் அன்னி பாஷை பேச ஆரம்பிச்சிட்டாரு. அன்னி பாஷை பேச, அப்போ நான் அவர் தலை மேலே கை வச்சோம், நான் போய் அமர்ந்தோன்னு அவர் அன்னி பாஷை பேசி அபிஷேகத்தை நிற ஆரம்பித்தார். நான் கண்ணால் பார்த்தேன், நான் தான் என்ன செய்கிறேன், நான் ஐ விட்னஸ்ஸு அப்படின்னு அவர் சொன்ன உடனே பரலோகம் என்னவன் சொல்லும்? அப்படியா? அப்போன்னா இவங்க தேவனுடைய பிள்ளை தானே சொல்லுங்க, தேவனுடைய பிள்ளை தானே. அப்போ தேவனுடைய பிள்ளை கடனில் கஷ்டப்படக்கூடாது, எல்லா கடனையும் ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். பரலோக கவர்மெண்ட் என்ன செய்யலாம்? தேவனுடைய பிள்ளை என்ன செய்யாது? கடனில் கஷ்டப்படக்கூடாது. தேவனுடைய பிள்ளை வாடகை வீட்டில் இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்கக்கூடாது? தேவனுடைய பிள்ளை பணம்லாம் இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளை வியாதியாக இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளை கஷ்டப்படக்கூடாது. தேவனுடைய பிள்ளை அங்கங்கே போய் அழுது புலம்பிடக்கூடாது. எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணு அப்படின்னு ஜட்ஜு சொல்வார். அல்லேலூயா, ஆமென். புரியுதா புரியலைங்களா? இப்போ ஜட்ஜி சொன்னோன்னே ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகும். இப்போ நீங்கள் தேவனுடைய பிள்ளை அப்படின்னா நீங்கள் யாரை எப்படி சொல்லணும்? மூச்சுக்கு 300 முறை யாரை நீங்கள் எப்படி கூப்பிடணும்? பிதாவை தேவனை அப்பா சொல்லுங்க, அப்பா சொல்லுங்க, அப்பா கை கொடுத்து சொல்லுங்க, அப்பா அப்பான்னு சொல்லுங்க. எந்த தெய்வத்தையும் இந்த உலகத்தில் அப்பான்னு கூப்பிட முடியாது, இயேசுவை தவிர. ஹல்லேலூயா. என்னுடைய பிதாவை தவிர அப்பான்னு கூப்பிடுற தெய்வம் இயேசு கிறிஸ்து மட்டுமே, பிதாவை தேவன் மட்டுமே. ஹல்லேலூயா. அப்பா, ஏன்னா அவர் உலகத்துக்கு தெய்வமா இருக்கலாம், உங்களுக்கு எனக்கு அப்பாவா இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் என் வீட்டில் இங்கே நான் பாஸ்டா இருக்கலாம், வீட்டுக்கு போனா என் பிள்ளைகளுக்கு அப்பா கால் வலிக்குதுப்பா அமுத்தி விடுப்பான்னு அமுத்தி விடணும். வழி இல்லை, இங்கே தான் பாஸ்டர், அங்கே கால்லாம் வலிக்கலாம் அமுத்தி விடணும். ஆமென். இங்கே ஏறி நின்னுங்கப்பா, முதுகில் ஏறி நிற்கணும். ஆமென். படுக்க போட்டு வச்சு மிதிக்கணும். ஆமாம், இதெல்லாம் செய்யணும். ஏன்? அப்பா. ஹல்லேலூயா. இல்லை அவர் பாஸ்டர் ஒன்றும் முடியாது, அங்கே வந்து எல்லா வேலையும் செய்யணும். அதான் அப்பா. சொல்லுங்க, சொல்லுங்களேன். அப்பா அப்பா தான் சொல்லுங்க, அப்பான்னு சொல்லுங்களேன். என்ன சொல்கிறேன்? அவரை சொல்ல அப்பான்னு. நீங்கள் அப்பான்னு கூப்பிட கூப்பிட எல்லா ஆசீர்வாதம் உள்ளுக்குள்ள என்ட்ராயிரும். ஏன் என்டர் ஆகலை அப்படின்னா ஒரு தெளிவில்லை. என்ன தெளிவில்லை? நீங்கள் நானும் அவருடைய பிள்ளையா? நான் சொல்கிறேன், நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பதை நீங்கள் ட்ரை பண்ணி வாங்கின பொசிஷன் கிடையாது, அவராக கிருபையாக கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்தானம்.
ஹல்லேலூயா. நீங்க நல்லவளா இருந்து உத்தமனா இருந்து ஒரு 10 அதிகாரம் பைபிள் வாடிச்சிட்டு எல்லாம் கோஜில் அப்படியே ஜெர்மனி 10 தான் ஜெர்மனி அப்புறம் பிள்ளை ஆக்கல. உலக தோற்றத்துக்கு முன்னாவே உங்களை அவர் பிள்ளையாக்கிட்டார். ஹல்லேலூயா. நீங்க பிறகு முன்பதாகவே எபேசியர் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கு. எபேசியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 4 எடுத்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க அழகாய் போடப்பட்டிருக்கு. தமக்கு முன்பாக தம்மில் அன்பில் பசுத்தமுள்ளவரும் குற்றமுள்ளவராக இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்திருந்த தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுத்தின்படி நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரமாகும்படி முன்துரிக்கிறார். இதை நான் சிம்பிளாக வாசிக்கட்டுமா? உலக தோற்றத்துக்கு முன்பே இயேசு கிறிஸ்து மூலமாய் சுவிகார புத்திராகும்படி முன் கொடுத்திருக்கிறார். ஆமென். ரொம்ப ஈஸி. 4 ஒரு பிட்டு எடுத்துட்டு 6 கடைசி பார்த்துட்டோம்னா 2 சேர்த்தோம்னா இதுதான் சுருக்கம். புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து மூலமாய் சுவிகார புத்திராகும்படி உலக தோட்டத்துக்கு முன்னே என்ன அவர் முன் கொடுத்திருக்கார். எபேசியர் 4ஆம் அதிகாரம், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4, 5, 6. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 4, 5, 6. ஆமென். என்னடா எல்லாரும் என்னடா பார்க்குறாங்க பார்த்தா இப்போ தான் புரியுது. நான் 4 சொல்லிட்டேன். 1ஆம் அதிகாரம் 4, 5, 6. ஹல்லேலூயா. அப்போ சுவிகார புத்திராக அப்படி சொல்லுங்க. ஆமாம். எப்போ தெரிந்து கொண்டாரு? ஒழுங்கா சர்ச்சுக்கு போறாயா? உலக தோற்றம் முடி சொல்லுங்க. உலக தோற்றத்துக்கு முன்னாலே உங்களை பிள்ளையா தெரிந்து கொண்டால் நீங்க இப்படி செய்யலாம். அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பான்னு கூப்பிட என்ன நடக்கும் நீங்க போடப்பட்டிருக்கு. ரோமர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 17ஆம் வசனம். நாம் பிள்ளைகளானால் இப்ப நான் சொன்ன பார்த்தீங்களா, நீங்க பிள்ளை அப்படின்னா எல்லா விதமான சுதந்திரமும் உங்களுக்கு கிடைச்சிடும். நீங்க பிள்ளை, நீங்க அப்பா சொல்லுங்க. நீங்க அவர் எனக்கு அப்பா அப்படின்னா பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. அப்போ நான் பிள்ளைனா எனக்கு எல்லா விதமான சுதந்திரம்னா என்ன அர்த்தம்? இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுங்க. இன்ஹெரிட்டன்ஸ் அதுக்கு என்னது? சொத்துரிமை சொல்லுங்க. சொத்துரிமை. சுதந்திரமாமன்னா தமிழில் சுதந்திரம் போட்டிருக்கு. இங்கே சரியானது அதில் இந்த மொழிபெயர்ப்பு பாருங்க, புது மொழிபெயர்ப்பில் சொத்துரிமை சொல்லுங்க. பிள்ளைகளானால் நீங்கள் சொத்துரிமை சொல்லுங்க. உங்கள் ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா செல்லில் திருவிபிலியம் சொல்லியிருக்கும். அதில் நீங்கள் போட்டிங்கன்னா போதும். நான் புது மொழிபெயர்ப்பாக தான். சரிங்களா? பிள்ளைகளானால் உங்களுக்கு சொத்துரிமை, உங்களுக்கு சொத்துரிமை வந்துடும் பாருங்க. அப்போ நீங்கள் பிள்ளை அப்படின்னா நீங்கள் எப்படி இருக்கலாம்? உங்களுக்கு முழு சொத்தும் உங்களுக்கு உரிமை. பரலோகத்தில் இருக்கிற எல்லா சொத்தும் உங்களுக்கு சொந்தம். சொல்ல அது மட்டும் இல்லை, கிறிஸ்துவுக்குள் உடன் சுதந்திரமாமே. அப்போ என்ன கிறிஸ்துவுக்குள் உடன் சுதந்திரம் என்ன? அப்போ கிறிஸ்துவுக்கு என்னென்ன சுதந்திரம் இருக்குதோ, கிறிஸ்துவுக்கு என்னென்ன இருக்குதோ அத்தனையும் எனக்கு சொந்தம். ஏன்? நான் போன வாரம் சொல்லி கொடுத்தேனே, யாக்கோபு தலைமையில் மனாசே எப்ராமின் யாருடைய பசங்க? யோசேப்புடைய பசங்க. ஆனால் யோசேப்புடைய பசங்கள்ல யாக்கோபு என்ன செய்கிறாரு? தன் பிள்ளையாக தலைமையில கை வச்சு தத்தெடுத்துட்டார். இப்போ யாக்கோபுடைய சொத்து யாருக்கு சொந்தம்? யோசேப்புடைய பிள்ளைகளுக்கு சொந்தம். சொந்தமா? ஆமாம். இப்போ யோசேப்புக்கு சொந்தம். இப்போ யோசேப்புக்கு சொந்தம் என்றால் யோசேப்புக்கு அவன் பெத்த பிள்ளை யாராகுது சொல்லுங்க? சகோதரன். அப்படிங்க யாக்கோபு பிரகாரம் பார்த்தா சகோதரன் ஆகுது. அப்போ பைபிளில் பிரகாரம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுடனே சொல்லுங்க. கிறிஸ்துவுடனே சொல்லுங்க. சத்தமாக சொல்லுங்க. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு. ஆமாம். ஏன்னா அவர் நம்மை சகோதரன் என்று சொல்ல வெட்கப்படுவதில்லை. எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம்
11ஆம் வசனம் எடுத்து வாசிப்போம். எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுவர்களுமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாகி இருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல். இயேசு சொல்றார், இது நிமித்தம் நான் செய்றேன் சகோதரர் என்று சொல்ல. ஆமா, இந்த ஒரு வார்த்தையை வச்சுட்டு பிரதர் அப்படி வந்துட்டாங்க, பிரதர்னு அப்படி. அது ஓகே, நல்லதான், தப்பு ஒன்றும் கிடையாது. சகோதரன் சொல்ல அவர் வெட்கப்படலை. பிதாவுக்கு நாம் பிள்ளைக, இயேசுவுக்கு நாம் சகோதரன் சொல்லி ஒரு விதத்தில் ஒரு ஆங்கிளில் பைபிள் இப்படி சொல்லுது. ஆமென். அப்போ கிறிஸ்துவனே கூட கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. இதெல்லாம் ஓகே பாஸ்டர், கீழே அடுத்த வசனம் வருது, நீங்கள் அங்கே வந்து மாட்டிக்குவீங்களே. கீழே வாசிங்க. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு, கிறிஸ்துவனே கூட மகிமைப்படும்படிக்கு அவரோடனே கூட பாடுபட்டால், அவரோட கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். இப்போ பாடு பண்ணும்ல, ஏதோ ஒன்று செஞ்சாதானே நான் வந்து பிள்ளையாக முடியும், ஏதோ ஒரு பாடுபட்டாதானே நான் செய்ய முடியும், அவர் கூட நான் வந்து அவரோட சுதந்திரம் வாங்க முடியும். அதனால பாடுபடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஹல்லேலூயா. EBAன்னு சொல்லி ஒரு பைபிள் இருக்கு. ஆமாம், அந்த பைபிளில் நான் சில வார்த்தை இங்கே எடுத்தேன்னா நான் பல பைபிள் நான் ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னா என்னுடைய மைண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நாங்கள் ஹல்லேலூயா. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கு 2 பாடு இருக்குது. எப்படிங்க? 2 வகையான பாடு உண்டு. ஒரு பாடு சிலுவின் பாடு. சொல்லுங்கள், அது சொல்லுங்கள். சிலுவையில் அவர் என்ன செஞ்சார்? எல்லா பாவங்களையும் எடுத்து தன் மீது சுமந்து கொண்டார். அப்படிதானே? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீக்கிற தேவகுட்டி. அந்த பாடு உனக்கு சிலுவைதான், இயேசு தூக்குன சிலுவை நீ தூக்குடு அப்படின்னா தப்பு. ஏன்னா உலகத்தை பாவத்தை எல்லாத்தையும் இயேசு சிலுவை தூக்குனாரு. இப்போ ஏன் ஒருத்தன் பாவத்தை தூக்குறக்கே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறேன்? எப்படிங்க? நான் செஞ்ச ஒரு பாவம், நான் செஞ்ச துரோகம், நான் செஞ்ச அநியாயம், நான் செஞ்ச காரியத்துக்கே என் பாவத்தை என்னால் செய்ய முடியல, சுமக்க முடியல. நான் எப்படி சிலுவை தூக்கும் போது எல்லா பாவத்தையும் நான் எப்படி தூக்க முடியும்? தப்பு. அதை பாடுங்க சொல்லலை, அந்த பாடுங்க சொல்லலை. அப்போ உலகத்தின் பாவத்தை தீக்கிறதுக்கு, பாவத்தை சுமக்கிறதுக்கு ஒரே சுமதான். அது யார் மேலே போடப்பட்டது? கர்த்தராகிய இயேசு மேலே போடப்பட்டது. இயேசு மேலே போடப்பட்ட அந்த பாவ சுமையை நாம் யாருக்காகவும் நம்மளால சுமக்க முடியாது. அவர் சுமந்து தீர்த்து விட்டார். சொல்லுவோம், அவர் சுமந்து விட்டார்னா பாவம். இப்போ நம்மக்கிட்ட பாவமே இல்லை. சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, பாவமே இல்லை. கேட்க பாவமே இல்லை. நீ நானும் பாவி இல்லை. சத்தம் சொல்லுங்க, நீ நானும் பாவி இல்லை, பாவமே இல்லை. சுமந்து தீர்த்துட்டாரு. அது உண்மையா பொய்யா? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டை குட்டி சொல்லு, உண்மையா பொய்யா? உண்மையா? சத்தமா சொல்லு, உண்மையா? அப்ப பாவம் நம்மகிட்ட இருக்கா? பாவம் நம்மகிட்ட இல்லை. ஆனா பாவம் செய்றீங்களே, அதான் சாந்த ஸ்டடிக்கு வாங்கிறது. சாந்த ஸ்டடிக்கு ஆவி ஆத்மா சரீரம். ஏன் பாவம் செய்கிறோம் அப்படின்னா, ஏன் பப்பைக்கு பேசுகிறோம், கோவப்படுறோம், அடிச்சிடறோம், ஏதோ ஒன்று கெட்டாது பேசிடுறோம், ஏதோ ஒரு தவறு பண்ணிடுறோம். அப்போ அந்த தவறு பண்ணணுன்னே ஐயோ இப்போ நான் பாவம் செய்கிறேன், பாவம் இல்லை, நான் எப்படி பாவம் செஞ்சுருக்கிறேன் அப்படின்னா அது என்ன? நீங்கள் பாவமே இல்லை. பிசாசு உங்களை பாவத்தை தூண்டி செய்ய வைக்கிறான். செய்ய வைக்கும் போது உங்களுடைய மனசாட்சியை அவன் குற்றப்படுத்தி உங்களை டம்மி பீஸா ஆகி உட்கார வைக்கணும். அவனுடைய மாபெரும் திட்டம். அதனால பாவமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காத. நீ பாரு பாவம் செய்யற பாரு, நீ பெரிய நீதிமான் சொல்லாத, நீ பாரு பாவம் செய்ய பாரு, தேவனுடைய பிள்ளை சொல்லாத, நீ பாரு பாவம் பாரு அப்படின்னு உங்களை குற்றப்படுத்துறதுக்காக அவன் உங்களை செய்ய வைக்கிறான். செய்ய வைக்கும் போது பாவம் பெருகின இடத்தில் கிருபையும் பெறுகிறது. ஹல்லேலூயா. போட்டிருக்கா பைபிள்ல. ரோமன் புஸ்தகம் 6வது அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மேலும் மீறுதல் பெரும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில்
அதிகமாய் பெருகி கிருபை அதிகமாய் பெருகி சத்தமா கிருபை கிருபை அதிகமாய் பெருகி சத்தமா கிருபை அதிகமாய் பெருகிச்சு. அதிகமாய் பெருகிட்டு. அப்போ பாவம் செய்யும் போது நீங்க உடனே எங்க திரும்பி நிக்கணும், எங்க டர்ன் பண்ணணும்? வெரி குட், சொல்லுங்க. கிருபைக்கு பக்கம் டர்ன் பண்ணிட்டீங்கன்னா பாவம் புஷ்னா இவனை போய் சிக்க வைக்கலான்னு பார்த்தனே, மாட்ட வச்சான் பார்த்தேன், தப்பிச்சிட்டானே, டாட்டா டாட்டா, பாவம் புஷ்னா. பாவம் பெருகின சொல்லுங்க, கிருபை அதிகமாய் சொல்லுங்க. அப்போ நீங்க பாவம் செய்யவே கூடாது. ஏன்? நீ என்கிட்ட கிருபை அதிகமா இருக்க 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 என்ன ஆகும்? என்னை பாவம் செய்ய விடாது. ஹல்லேலூயா. அப்ப என் மேல கிருபை இருக்கணும்னா அந்த கிருபை, அவர்தான் கிருபை, அவரே கிருபை. என் இயேசு எந்தன் கிருபையானாரே, அவர்தான் கிருபை, அவரே கிருபை. என் இயேசு எந்தன் கிருபையானாரே. கிருபைனா யார்? இயேசு தான் கிருபை. இயேசு அப்பா அப்பா அப்பான்னு சொல்ல சொல்ல கிருபை பெருக பெருக ஆட்டோமேட்டிக்காக அது டவுன் ஆகும். ஆமென், சரிங்களா? இப்போ திங்கக்கிழமை அப்பா அப்பா அப்பான்னு சொல்லி பெருகிட்டு இருக்கு. செவ்வாய்க்கிழமை சொல்லாம விட்டேன், இப்போ வெறுங்கனது என்ன ஆகும்? கம்மியாயிரும். அப்புறம் எங்கே போவோம்? பழையபடி சொல்லுங்க. பாவத்துக்கு, பாவத்துக்கு திரும்பி வந்து அப்பா அப்பா ஆகும்போது என்ன ஆகும்? கிருபை பெருகும், பாவம் காணாம போயிடும். அப்போ எப்பெல்லாம் நான் அப்பா அப்பான்னு சொல்லி நான் அவரை கூப்பிட்டு பிள்ளைங்கிற ஸ்தானத்தில் எப்போல்லாம் வைக்கிறனோ அப்பெல்லாம் இந்த பாவம் என்ன செய்யாது? உயிர் பெறாது, சாகடிக்கப்படும். ஹல்லேலூயா. கொடுக்க சிலுவையில் இயேசு பிடிக்கிட்டாரு. இனிமே பாவத்துக்கு வல்லமை இல்லை. ஹல்லேலூயா. அது பாவம் நீங்க செஞ்சாலும் செத்த பாம்பு தான். இப்படிங்க செத்த பாம்பு தான், ஒன்றும் செய்ய முடியாது. ஆட்டோமேட்டிக்காக கிருபை பெருகும், ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ உங்களுடைய ஜீவித்தில் நாம் திரும்பி வாசிங்க ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். கிறிஸ்துவனை கூட நாம் மையப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படி. அப்போ அவர் பாவத்தை சுமந்து தீர்த்து அந்த சிலுவையில சுமந்து தீர்த்துட்டாரு. அந்த பாடம் நாம செய்ய முடியாது. சத்தமா சொல்லுங்க, நாம அந்த பாடுபட முடியாது. அந்த பாடு பாடுறீங்களா? சிலவங்க செய்வாங்க, மற்றவங்களுக்காக நீ, அவங்களுக்காக, அவங்க பாவத்துக்காக நீ சேர்ந்து உட்காந்து ஜெபம்னு மாட்டிக்காதீங்க. இப்படிங்க அவங்க பாவத்துக்காக சேர்ந்து முட்டி போட்டு கண்ணீரோடு கதறு, ஆண்டவரே இந்தியாவுடைய பாவம், ஆஸ்திரேலியாவுடைய பாவம். ஐயோ, நானே இயேசுவா? சுமந்திக்க முடியாதுங்க, சுமந்திக்க முடியாதுங்க, நல்லால முன்னதுக்கு முடியாது. நீங்க எல்லாத்தையும் சுமந்து தீர்த்திட்டீங்க என்பதை அவங்களுடைய கண்கள் பிரகாசமடி பார்க்க செய்யுங்க ஆண்டவரே. அப்படி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. மற்றவங்க பாவத்தை நான் எடுத்துக்கொண்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணு. அந்த பாவத்துக்காகத்தாவே சொல்லலாம், அந்த பாவத்தை நான் என் மேல் சுமந்துக்கிறேன் ஆண்டவரே, அந்த பாவத்தை என்னை தண்டிங்க, அவங்களே விட்டுருங்க. என்ன இவர் பெரிய இயேசுன்னு நினைச்சிட்டார். என்னையை தண்டிங்க, அவரை நீங்க விட்டுருங்க. பார்த்தா அவர் ஒரு 2 வருஷம் ஜம்முன்னு ஆகிட்டு இருப்பார். இவர் கேன்னு போயிட்டு இருப்பார். ஏன்னா இவர் அப்போ வச்சது இங்கே என்ன செய்யும்? இங்கே கிரியை செய்யும். என்னடான்னு தெரியலன்னு பார்த்தா என்னைக்கே வச்சது இங்கே கிரியை செய்யும். ஆமென், ஹல்லேலூயா. நீ சார்ந்த ஸ்டடி நல்லா இருக்கும் பாருங்க, எல்லாமே செய்றீங்க, ஆனால் என்ன செய்யலை? ஆஸ்வாதம் இல்லை. என்ன காரணங்க தான் சொல்லித்தர போகிறோம். யூடியூப்போடு நீங்கள் பாருங்கள். ஆமென். வர முடிஞ்சவங்க வாங்க, வராதவங்க யூடியூப் நீங்கள் பார்க்கலாம். அப்போ அதாவது சிலுவையின் பாடுக நான் என்ன செய்ய முடியாது? சுமக்க முடியாது. இன்னொரு பாடு ஒன்று இருக்கு. 1 யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், சரி 1 பேதுரு 2:20, 1 Peter 2:20, 1 பேதுரு 2:20. அங்க ஒரு பாடு ஒன்று இருக்கு. அந்த பாடு தெரியுங்களா? நன்மை செய்து பாடு. சொல்லுங்க. இயேசு 2 விதமான பாடு சுமந்தார். ஒன்று சிலுவையின் பாடுகள், அடுத்தது நன்மை செய்து பாடுகள் அனுபவித்தார். 2வது பாடு என்ன? அந்த பாடுதான் நமக்கு கிறிஸ்துவனை கூட பாடுபடுறதுல அந்த பாடு நாம சுமக்க வேண்டும், சுமந்து ஆக வேண்டும். எடுத்து வாசிக்குமா அந்த வசனத்தை. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு?
நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது நன்மை செய்து சத்தமா நன்மை செய்து நன்மை செய்து பாடுபடும் பொழுது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரியமா இருக்கும். அதிலே தேவன் முன்பாக பிரியமா இருக்கும். சொல்லுங்க. பிரீத்தி மிக்ஸின்னு வச்சுட்டாங்க. பிரியமா இருக்கு. சொல்லுங்க. தேவன் முன்பாக பிடிக்காது, பிரியமா இருக்கும். அவங்க பிரீத்தியா இருக்கும் போட்டிருக்குன்னா பிரியமா இருக்கும். பிரீத்திங்கிறது சமஸ்கிருத வேறு. பிரீதியா ஏதோ ஒன்று பிரியமா இருக்கும். நம்ம மொழியில் பேசிக்குவோம். தேவன் பார்க்க அது ரொம்ப ஆமாம். என்ன அவர் இஷ்டப்படுறாரு சொல்லுங்க. நன்மை செய்ய சொல்லுங்க. நன்மை செய்து பாடு சொல்லுங்க. ஆமாம். அப்போ நீங்கள் எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் நன்மை செஞ்சிருக்கீங்க? இதெல்லாம் வரைக்கும் சொல்லுவாங்க, அவ்வளோ சோத்தை அள்ளி போட்டேங்க, தின்னு போட்டு அங்கிட்டு போய் என்னை கார்த்தி இப்படி பேசிட்டு போகிறான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படியே திம்மானுங்க. அங்கே முக்கில் பொண்ணு டாஸ்மார்க்கு தண்ணி போட்டான்னு வைங்களேன், என்னை வந்து திட்டிட்டு போவான். சாப்பிட்றது நல்லா இருக்கும் பாருங்க. சாப்பிட்டு முடிச்சோன்னா வேலை கட்ட ஆரம்பிச்சிருவான். என்ன நீ என்ன சாப்பாடு போட்ட? கறி இல்லைம்மா. சாப்பிடும்போது நல்லா கறியை போட்டிருப்போம். ஆமாம். அங்கே டேன் பண்ணோன்னா அங்கே என்ன இருக்கும்? டாஸ்மார்க் கண்ணு வா 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 அப்படின்னு கூப்பிடும். என்ன செய்வான்? அங்கே போயிட்டு வந்தானா முடிஞ்சு போச்சு. ஆமாம். நன்மை சொல்லுங்க. நன்மை செய்து சொல்லுங்க. நீங்கள் நன்மை செய்து பாடுபடுவது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். எப்படி இருக்கும்? உகந்ததாக இருக்கும். சூட்டபிள். அப்போ நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு நீங்கள் நன்மை செஞ்சுருக்கீங்க? எத்தனை பேர்த்துக்கு நீங்கள் நல்லது செஞ்சுருக்கீங்க? அப்போது நம்மளால் சொல்லுவாங்க, இனிமேல் நல்லதே செய்ய மாட்டேங்க, போதும் எனக்கு போதும், நான் பட்டு சரிப்படி வாங்கினதான் எனக்கு இச்சம், நான் யாருக்கு இனிமேல் செய்யக்கூடாது, நல்லதே செய்யவே கூடாது. நல்லது சொன்னால் பொல்லாப்புங்க இந்த உலகத்தில். நல்லதுன்னு நினைக்க மாட்டேன், நல்லதுன்னு சொல்ல மாட்டேன், நான் யாருக்கு நல்லதே செய்ய மாட்டேன். பைபிள் சொல்லுது அப்படி தப்பு. நல்லது செஞ்சீங்கன்னா அங்கே சரிப்படி நீங்கள் வாங்குவீங்க. அது கர்த்தருக்கு இஷ்டமாக இருக்கும். புரிதா? சொல்லுங்க. கை கொடுத்து நல்லது செஞ்சா சரிப்படி கிடைக்கும். சரிப்படி கிடைக்கும் போது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். அல்லேலூயா. ஆமென். அப்போது நன்மை செய்யும் போது நமக்கு பிரச்சனை வருது, நன்மை செய்யும் போது ப்ராப்ளம் வருது, நன்மை செய்யும் போது போராட்டம் வருது. ஆனால் இது எப்படி கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் அப்படின்னா, அது என்னாகும்? எல்லாம் சிலுவைக்கு போயிடும். சொல்லுங்கள். எல்லாம் சிலுவை என்ன செய்யும்? சிலுவையுடைய ப்ராசஸ் தெரியுங்களா? சிலுவை எப்பொழுதும் டிரான்ஸ்ஃபர் பண்ணும். என்ன பண்ணும்? ஆமாம். ஒன்றை வாங்கி ஒன்றை கொடுக்கும், ஒன்றை வாங்கி ஒன்றை கொடுக்கும். சரிங்களா? சிலுவையிலே இயேசு பாவத்தை சுமந்து நமக்கு நீதியை கொடுத்துட்டார். நீதியை கொடுத்துட்டார். நாம் யாரு? நீதிமங்களாயிட்டோம். சிலுவையில் இயேசு தரித்திரத்தை சுமந்து கொண்டு என்னை அவரை வினாகிட்டார். என்னைய ஐஸ்வர்யமாக்கிட்டார். இப்போ சிலுவையில் நீங்கள் நன்மை செஞ்சு அவர் பாடுபட்டாரா? இயேசு சொல்லுங்க. ஆமாம். நன்மை செஞ்சு எல்லாத்துக்கும் நன்மை செஞ்சிருக்காரு. அவங்க காரி துப்புனாங்க, அடித்தாங்க. சரிங்களா? அவரை நன்மை செஞ்ச இடத்தெல்லாம் அவருக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம். நன்மை செஞ்சு அவர் பாடுபட்டது உண்மைதான். அப்போது என்னாச்சு? நீங்கள் நன்மை செஞ்சு இங்கே பாடுபட்டீங்கன்னா, அவங்ககிட்ட செருப்படி வாங்கினீங்கன்னா, அவங்க அடிலாம் இருந்தாங்கன்னா பரவாயில்ல, சிலுவை உங்களுக்கு பிரதிபலனை அளிக்க ஆயத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அது உங்களை மேலே தூக்க ஆயத்தமாக இருக்கிறது. அது உங்களை மேலே கொண்டு போக ஆயத்தமாக இருக்கிறது. அப்போது நீங்கள் நன்மை செஞ்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் நன்மை செய்ய செய்ய என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு கெட்ட பேர் வந்துக்கிட்டே இருக்கும். கெட்ட பேர் வந்தால் கவலைப்படாதீங்க. கை கொடுத்து கெட்ட பேர் வந்தா ஒரு முடி போனாப்புல, நான் தப்பான சொல்லியே, கெட்ட பேர் வந்தா ஒரு முடி போனாப்புல, அது நீங்கள் வேறு மாதிரி கூட பழிக்கலாம். கெட்ட பேர் வந்தால் ஒரு முடி போனாப்புல, கவலைப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. கவலைப்படக்கூடாது. கெட்ட பேர் வந்தால் என்ன செய்யும்? நன்மை செஞ்சால் அடைப்பை பிடுங்கினால் பாம்பு கடிக்கும். பிரசங்களை போட்டு அடைப்பை பிடுங்கினா பாம்பு, அடை பிடுங்காதரா, பாம்பு அப்படி விட்டுறா, எங்கே போய் கொத்தட்டுண்டா போட்டு அப்படின்னு போல பிரசங்கில்லை.
அடப்பை பிடிங்கி பாரு, பாம்பு உனக்கு டொப்புன்னு போடும். அப்போ நீ நன்மை செஞ்சா உங்களுக்கு கஷ்டம் மாதிரி காரியங்களை மக்கள் உங்ககிட்ட பேசுவாங்க, தப்பாக பேசுவாங்க, தவறாக பேசுவாங்க, புரிஞ்சிக்காமல் பேசுவாங்க, அவதூறு பேசுவாங்க, கண்டதும் பேசுவாங்க. ஏன்னா நீங்கள் நன்மை செய்யறது அவங்களுக்கு தீமை மாதிரி இருக்கு. எப்படி இருக்கும்? தீமை மாதிரி தெரியும். ஆமாம், அவங்களுக்கு நீங்கள் நன்மை செஞ்சால் அவங்களுக்கு அது அவங்களுக்கு என்ன செய்யாது, புரிஞ்சிக்க முடியாது. ஒன்று தீத்துவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 15ஆம் வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாம் எடுத்துட்டீங்களா? தீத்துவின் புஸ்தகம் 1:15 சேர்ந்து வாசிப்போம். சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும். சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும். அசுத்தமுள்ளவர்களுக்கும் அவிசுவாசிகளுக்கும் ஒன்றும் சுத்தமா இருக்காது. புரியுதா? ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பிரதர் 10 மாடிக்கு மேலே வெள்ளை பிரஷ் எடுத்து ஒரு ஊழிக்கிற தம்பி சென்னையில் கன்வென்ஷன் போய் இருக்கோம். அப்போது சிபிஎம் கன்வென்ஷன் தான், அடையாரில் போகிறோம். அங்கே போனால் அவர் மேலே ஒரு 10-8 மாடி ஹைட் மாடியில் உட்காந்துட்டார். வெள்ளை பிரஷில் பல்ல விளக்கிட்டு வச்சுக்கிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மேலே இருந்துட்டாரு. வாய்க்கு பிடிச்சி பிரஷ் வச்சு வச்சு சொல்லுன்னு சொல்லி பேசியிருக்காரு. கீழே ஒருத்தன் பாருங்கள், என்ன தைரியம் இருந்தால் வில்ஸ் அடிச்சு உட்காந்துருக்கான் பாருங்க. மேலே வில்ஸ் சிகரெட்டு வில்ஸு விழுவிழுன்னு பாருங்க வாயில். எப்படிங்க வாயில்? நான் கண்ணால் பார்த்தேங்க. சிகரெட் வச்சுட்டு மேலேருந்து என்கிட்ட பேசிட்டு கீழே ஒருத்தர் பேசிக்க, நான் போகும்போது அப்படியே பார்த்துட்டு போயிட்டேன். கீழே ஒருத்தர் பேசிருக்கிறாரு, போகிறேன்னு வச்சுருக்கேன். அவர் பார்த்துட்டு சிகரெட் எடுக்கிறான் பாரு, போயிட்டான். ஆமாட்டு அவர் என்ன பண்ணார், வெள்ளை ப்ரஷ் எடுத்து பல்ல விளக்கிட்டு பேசிக்கிறார். ப்ரஷ்ஷு வெள்ளை, சிகரெட்டும் வெள்ளை. இப்போ வாசிங்க அந்த வசனம். சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தமுள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. அசுத்தமுள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளுக்குள்ள அவிசுவாசம் இருந்துச்சுன்னா அவன் பார்க்கறதெல்லாம் தப்பு தப்பா பார்ப்பான். சரிங்களா? கைவலி வந்தாலே போதும் செத்துருவான் அப்படிமா. இன்னோட முடிஞ்சு என் வாழ்க்கை. கை வலிக்குது, இந்த கைவலி இப்படியே இப்படியே பரவி இந்த கைவலி இங்கே தான் ஹார்ட் இருக்கு பாருங்க, ஹார்ட்டில் அட்டாக் பண்ணி இன்னைக்கு நைட் நான் செத்துருவான் அப்படிங்கிறான். இப்படி இருக்கு நமக்கு. டே அப்பா, அவன் அவிசுவாசி, அவன் விசுவாசி. ஆமாம், ஹல்லேலூயா, ஆமென். அவங்களுக்கு சுத்தம் தெரியாது, ஏன்னா அவங்க பார்க்குறதெல்லாம் பேடு. அதனால் நீங்கள் உலகம் இப்படி தான் இருக்குது, நன்மை செய்வது சோர்ந்து போகாதுங்க. ஹல்லேலூயா. கலாத்தியன் புஸ்தகம் முடிக்கிறேன், சமயம் ஆயிடுச்சு. கலாத்தியன் புஸ்தகம் கலாத்தியரா எபேசியரா? சரி, கலாத்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7, 8, 9. மோசம் போகாதிருங்கள். சொல்லுங்க, மோசம் போகாதிருங்கள். தேவன் நம்மை தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். மாற்றம் எதுவுமே இல்லை. எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினால் நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருப்போமாக. நாம் தளர்ந்து போய் என்னங்க செஞ்சு என்னங்க கத்தருக்கு வச்சு கொடுத்து ஒண்ணுமே ஆகலைங்க. நன்மை செய்ய சொல்றாங்க, கத்தருக்கு நான் செஞ்சுட்டே இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லி தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் இருப்பீங்க. ஹல்லேலூயா.
ஆமே, இதான் சொல்வேன். ஒரு தசமம் காணிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கன்சன்சி அப்படிங்க தொடர்ந்து சரியாக தந்துக்கிட்டே இருந்தாதான் நீங்கள் விளைச்சலை பார்க்க முடியும். ஏற்ற காலத்தில் விளைச்சலை பார்க்க முடியும். இந்த மாதம் தருது, அடுத்த மாதம் தருதில்ல, அடுத்த மாதம் தருது, இந்த வாரம் தருது, அடுத்த வாரம் தருதில்ல. இப்படி மாறிட்டிங்கன்னா இன்னைக்கு என்ன செய்யாது? ரோஜாப்பூ செடியை பிடிங்கி பிடிங்கி பார்த்த கதை தான். இந்த மாதம் இந்த வாரம் ரோஜா செடி உள்ளே வச்சாச்சு, தண்ணி ஊற்றியாச்சு, 2-3 வாரம் ஊற்றியாச்சு. அப்புறம் அடுத்த வாரம் சில துணி ஒன்றும் வரலை, இன்றைக்கி ஒன்றும் தரவானாப்பா இந்த வாரம் விட்டிங்கன்னா முடிச்சு பிடிக்கிட்டீங்க. அப்புறம் அடுத்த வாரம் இந்த ஒரு 2 வாரம் கழிச்சு திரும்பி தரீங்க, திரும்பி உள்ள வச்சு ரோஜா செடி திரும்பி தண்ணி ஊற்றிருக்கீங்க. அதுக்கப்புறம் செடியை திரும்பி சரிங்க 2-3 வாரம் கழிச்சு என்ன ஒன்றும் ஆகலை, திரும்பி பிடிங்கி பார்க்குறீங்க. இப்படியே பிடிங்கி 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 ரோஜா செடி பிடி பாட்டு இருந்தால் என்னாகும்? செடி வளருமா, குச்சி கறிக்கு போயிருமா? சொல்லுங்க, குச்சி அது இன்னைக்கு எல்லாம் அதான். ஒரு காரியம் தீர்மானம் எடுத்துட்டிங்கன்னா அது கன்சன்ட் சரியாக கொடுத்துக்கிட்டே இருங்க, ஏற்ற காலத்தை அறுத்தே திரும்பிங்க. ஹல்லேலூயா. நன்மை செய்ய சொல்லுங்க, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்க. இந்த பாடுதான் இப்போ வருங்க. நீங்கள் கிறிஸ்துவனை கூட பாடுபட்டால், ரோமர் 8வது அதிகாரம், அவரோடு கூட கிறிஸ்துவன் கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோட கூட பாடுபட்டால், அப்ப கிறிஸ்து எப்படி மகிமைப்பட்டாரோ ஒரு நாள் வரும், அப்பொழுது நீங்களும் மகிமைப்படுவீங்க. ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்திருப்போமா? சமயம் ஆயிடுச்சு. அடுத்த வாரம் தொடருவோம். அப்பா சொல்லுங்க, நாம் யாருங்க? பிள்ளை. அவருக்கு நாம அப்பான்னு கூப்பிட்றோம். அப்பான்னு கூப்பிட 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 பண்ணி பாருங்களேன், அப்பான்னு சொல்ல சொல்ல உங்களுக்கு ஆசீர்வாதம் பெருகிட்டே இருக்கும். ஆமே, நீங்கள் அப்பான்னு சொல்லுங்க சொல்லுங்க. நீங்கள் பிள்ளை, நீங்கள் பிள்ளை. இப்போ உங்கள் பிள்ளை 2வது 3வது 5வது படிக்குது, ஒரு 2வது படிக்குதுன்னு வைங்களேன். திடீர்னு என்ன செய்யுது? அது 2 பாத்ரூம் வந்துடுது. ஜட்டிலே 2 பாத்ரூம் போயிருச்சு உங்கள் பிள்ளை. நீங்கள் என்ன செய்வீங்க? சர்ச்சைக்கு கிளம்போதாண்டா கழுவிட்டு வந்தேன், இங்கேயும் வந்து பண்ணுறியாடா, அப்படியே உட்காந்து அப்படி விட்டுருவீங்களா? இரு மொத்தமாக சாதனம் கழுவிக்கலாம்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்களேன். நல்லா முடிச்சுட்டு சாதனம் போகும்போது கழுவிக்கலாம்டா அப்படிவீங்களா? உடனே கொண்டு போய் கழுவிடுவீங்க. கழுவி முடிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்து திரும்பியும் நாங்கள்னா இன்னும் இப்படி இருக்கான் இவன், திரும்பி என்ன செய்வீங்க? எத்தனை முறை 2 பாத்ரூம் இருந்தாலும் ஜட்டி கழட்ட வேண்டியது, கழுவெழுது கழுவெழுது அவ்வளவு. அல்லேலூயா. உங்க பிள்ளை அது யாருங்க? உங்க பிள்ளை. இப்போ உங்க அக்கா பிள்ளை கூட இருக்குது, உங்க தங்கச்சி பிள்ளை கூட இருக்குது, அவங்க எல்லாம் இருக்காங்க. அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்கிறாங்க, அண்ணன் தம்பி எல்லாமே இருக்கிறாங்க, அண்ணன் எல்லாம் இருக்கிறாங்க. அந்த பிள்ளையும் ஒன்னா போகுது, உங்க பிள்ளை ஒன்னா போகுது. நீங்க என்ன செய்வீங்க? உங்க அம்மாவை கூப்பிட்றா, டிவி பார்த்துருக்கா பாடுறா. அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? ஏங்க 2 பேர்த்து சேர்ந்து ஒன்றா போயிட்டான், நான் இவனை தூக்கிட்டு போகிறேன் இந்த பாத்ரூம், நீங்கள் அவனை அந்த பாத்ரூமுக்கு தூக்கிட்டு போங்க. ஏன் அதை 2 சேர்த்து ஒன்றா பார்த்து தூக்க முடியல? தூக்க மாட்டீங்க, அது மற்றவங்க பிள்ளைங்க. ஹலோ, இதே பக்கத்து வீட்டுக்கார பிள்ளை இருந்தால் அவ்வளோதான், அடிச்சு வெளியே. இதே பக்கத்து வீட்டுக்கார பிள்ளை இருந்துச்சுன்னா உட்காந்து டிவி பாட்டு இருக்கும்போது அதுவும் 2 பாத்ரூம் போயிடுச்சு, உங்கள் பொண்ணு 2 போச்சுன்னா அப்படியே தூக்கிட்டு போய் அங்கேயே விட்டுட்டு வந்துடுவீங்க. இந்தாங்க இனிமேல் இன்னங்க இப்படி பேடு போட்டு அமுச்சு விடுங்க வீட்டுக்கு. இனிமேல் அவனை கண்டாலே போ வராத, இவன் மோசமான இவன் வந்து ஆய்ப்பையன் கக்கா விட்டுருவாங்க, போ 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 வராத வராதன்னுப்பீங்க. அவனை 10 ஆளே தள்ளி வைப்பீங்க. உள்ளே வந்து பெட்டில் உட்காந்து டப்புன்னு பண்ணிட்டான். அந்த அச்சு இருக்குது, ஆனால் கழுவில் தூக்கிட்டு அங்கே கொடுத்துட்டீங்க. அல்லேலூயா. உங்க பிள்ளைன்னா எப்படி உங்களுக்கு என்ன வருது? அல்லேலூயா. எத்தனை முறைனாலும் நீங்கள் என்ன செய்றீங்க? அதே போல் நீங்கள் எத்தனை முறை பாவம் பண்ணாலும் நம்முடைய தகப்பனாய் அப்பா கழுவுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. அல்லேலூயா. இப்போதான் பாவம் பண்ணா இல்லை கழுவுவார். இப்போதான் போன வாரம் இப்போ இந்த மாதம் நேற்று எப்போ நீங்கள் பண்ணாலும் அவர் பக்கெட்டு கைமாவே தெரியுறாரு. அல்லேலூயா. உங்களை கழுவுறதுக்காக. ஆமென். புரியுதா? புரியலீங்களா? ஏன்னா அப்பாங்க. என்னங்க? என் அப்பா சொல்லுங்க. எங்கள் அப்பாலாம் எனக்கு பார்த்தீங்கன்னா
சொல்லக்கூடாது, சொல்கிறேன். பயங்கரமான எங்கள் அப்பா. எங்கள் அப்பா மாதிரி அன்பு உலகத்தில் யாருக்கும் முடியாது பார்த்துக்குங்க. ஆமாம், ஏதோ ஒன்றா போதும், தூங்கவே மாட்டார். எங்கள் அம்மா தூங்க வச்சிருவார், அவர் தூங்க மாட்டார். தூங்காமல் இருந்து என்னையும் சரி, அக்கா தங்கச்சி, எனக்கு ஒரு அக்கா 2 தங்கச்சி, 4 பேர்த்துக்கும் ஏதோ ஒன்றா போதும், எங்கள் அப்பா தூங்கவே மாட்டார். ஆமாம், எங்கள் அம்மாவும் தூங்க மாட்டாங்க. அங்கே இருக்க பக்கத்தில் இருக்கிற அம்மாவா போயிடும். எங்கள் அம்மா ஏன்னா அங்கெல்லாம் கேட்டுருக்காங்க மேலே. ஹல்லேலூயா, சோத்திரம். அப்பாவும் சரி. ஆனால் எங்கள் அப்பா விட எங்கள் அம்மா விட எங்கள் அப்பா ரொம்ப அன்புள்ளவர். ஏன்னா அவ்வளோ தூரம் எனக்கு சோம்பலாம் போயிடுச்சு பாருங்கள், டைரி ஆயிடுச்சு, சின்ன குழந்தை. அப்போ அவர் பாட்டு வச்சுட்டாரு, இங்கே கழுவிட்டு சோறு சாப்பிட்ருக்காரு. எப்படி இருக்கு பாருங்க, இங்கே இப்படி கழுவுறதுங்க சோறு சாப்பிடுது. ஏன்னா அவர் ஸ்கூல் போகணும், டைம் ஆச்சு, இங்கே என்ன செய்யணும், இதையும் செய்யணும். அப்பா சொல்லுங்கள், கூச்சப்படலை, வெக்கப்படலை. என் பையன், என் பொண்ணு. ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற அப்பாவை இப்படின்னா அந்த அப்பா எப்படிப்பட்ட அப்பாவாக இருப்பார். ஹல்லேலூயா. அவர் நல்ல அப்பா. நீங்கள் அப்பான்னு கூப்பிட ஆரம்பிங்க, சொத்தெல்லாம் வந்து சேர்ந்துடும். அப்பான்னு கூப்பிட ஆரம்பிங்க, உங்கள் எல்லா கடனும் மாறி போயிடும். அப்பான்னு கூப்பிட ஆரம்பிங்க, உங்கள் வீட்டு கஷ்டமெல்லாம் பனி போல கரைஞ்சி போயிடும். ஏன்னா நீங்கள் எப்பொழுது உங்களுக்கு அப்பா அப்பாங்கிறீங்களோ உங்கள் வியாதியெல்லாம் மாறி போயிடும். பரலோகம் சொல்லுது, இவன் தேவனுடைய பிள்ளை ஆகிட்டான், இவனுக்கு எந்த வியாதி இருக்கக்கூடாது, எல்லா சுகத்தையும் ரிலீஸ் பண்ணி விட்டுரும். ஹல்லேலூயா. ஆமென். கண்களை மூடுமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ துதிக்கிறோம், துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து அப்பான்னு கூப்பிடுங்க. ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி. சத்தமா அப்பா உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை உம்முடைய பிள்ளையானதுக்காக நன்றி ஆண்டவரே. தெரிந்து கொள்ளும்படியா நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி, பிள்ளையானதுக்காக நன்றி, தெரிந்து கொண்டதுக்காக நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஷடகடபௌ ஷகடா தடபல கடதினானியா ரேம் தபலே கடோ தடோ கடானியா. என்னை கழுவுனதுக்காக நன்றி, சுத்திகரித்ததுக்காக நன்றி. பாவத்தை பார்க்காதபடி, என்னுடைய மீதிலே பார்க்காதபடி, அக்கிரமத்தை பார்க்காதபடி, துரோகத்தை பார்க்காதபடி என்னை நீ தகப்பனே உம்முடைய பிள்ளையானதுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி, நன்றி அப்பா. அப்பா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் தெய்வம் தேடி வந்தே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் தெய்வம் தேடி வந்தே. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டி. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டி. நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமாய் ரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமாய் ரட்சகரே, ஆவியானவர். திருமாய் சொல்லுவோம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. இன்னொரு முறை சேர்ந்து, அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. ரபலபல ஷகடாந்தனானியா. அப்படியே அனுபாஷை பெற்றுக் கொள்ளுங்க. அவர் உம்முடைய தலைமலை கை வைத்து, பிதாவே தேவன் உம்முடைய தலைமலை கை வைத்து அபிஷேகத்தை பொழிந்து உன்னை தம்முடைய ஆவியை கொடுத்து பிள்ளையாக்கிட்டார், தம்முடைய ஆவியை கொடுத்து பிள்ளையாக்கிட்டாரு. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி அன்னி பாஷை பேசிக்கொண்டே இருப்பாயாக, அன்னி பாஷை பேசிக்கொண்டே இருப்பாயாக. ஹல்லேலூயா. பரலோக பாஷையில பேசு. ஒரு பானா ஷகட ஹந்தானா நகட பவுந்தானா நியா. உன்னை தள்ளாட விட்டாதபடி கரண் நீர்த்தி அவருடைய அனைத்து ஆண்டவர் உன்னை அப்பாவா இருக்கிறார், அப்பாவா இருக்கிறார். நன்றி ஆண்டவர், நன்றி அப்பா, உமக்கு நன்றி, 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 நன்றி தகப்பனே. ஷடா கடா தடா ஷகடா தா ரதானா மானா ஷகடா தோடோ கோதாடா ஷபா டாதா டிமா லாரா ஹந்தானா நோ ராகா டிதி டிபா மாமா ரோலோ தினி மா நிகா டாரா ஹந்தானா ரோகோ டோதோ நிமா மாலா ரபா நாமா நாங்காடா நிகா ராகா தீடா பாலா. இன்னும் அதிகமா, இன்னும் அதிகமா. ரேகா பாபா நாமா நா. பக்கத்தில் வச்சு, பக்கத்தில் வச்சு, பக்கத்தில் வச்சு. ஹல்லேலூயா.
Riba nan shakada. Nikada balan todo. Nima nan kada tuda hankede. Shakada du diyamana dro. Nima dro kodoto. எல்லாரும் 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 ஹalleluya அப்படி கையில் தட்டி ஆவியானவர் மேல அமர்ந்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு தலையில மேல சிரச்சில் மேலும் ஆவியானவருடைய பலத்த கிரியை உண்டாகி கொண்டிருக்கிறது கைகளை தட்டி பலமாய் தட்டி ஹalleluya ஷடா கடா தடாகா ரத்தோட பொந்த பௌரி ஹங்கடா ஷபடி பம்திபிடி அந்தடா கடதிடா கடாதடானியா Oh, riba baba nama mani mi on shaga bau tabada bau kada dina. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு வந்திருக்கின்ற ஒப்பனை சுவாமி, பிதாவே தேவன் உம்முடைய கரத்தை நீட்டி எங்களை தத்து பிள்ளையாய் ஆவியை கொடுத்து தேவப்பனே உம்முடைய பிள்ளையாய் மாற்றுங்க. நன்றி தேவப்பனே சுவாமி ராஜா. பிதாவே பிள்ளையாய் மாற்றணும் மட்டுமல்ல, சுதந்திரத்தையும் சொத்துரிமை கொடுத்திக்காய் நன்றி ஆண்டவரே. நன்மை செய்து பாடுபடும் பொழுது ஆண்டவரே, கிறிஸ்து எப்படி மயப்பட்டாரோ அப்படியே நாங்களும் தேவப்படி மயப்படுவோம் ஆண்டவரே. ஒரு நாள் வரும் ஆண்டவரே, ஒரு காலம் வரும் ஆண்டவரே, நாங்கள் இப்படியே இருப்பது அல்ல, எங்கள் நிலைமை மாற்றப்படும் ஆண்டவரே. நிச்சயமாக தேவப்பனே பிதாய் தேவன் குமாரனை மயப்படுத்தி எப்படி மயப்படுத்தினோ அதே மகிமை நான் சீக்கிரமாய் காண போகிறோம் ஆண்டவரே. என் குடும்பத்தில், பிள்ளைகள் வாழ்வில், கர்த்தாவே சபையில், வேலை ஸ்தலங்களில் அந்த கிறிஸ்துவினுடைய மகிமை நிச்சயமாக தேவப்பனே வெளிப்படுவதற்காக நன்றி தேவப்பனே சுவாமி ராஜா. ஷெடே ஹந்தடா பாலாங் கேதி அந்தடான்யா. ஓ நாங்கள் சுதந்திரவாளியாய் அநேகம் தோப்பனை பெற்றுக்கொண்டு சுகத்தையும் பலத்தையும் தீர்க்காயுசையும் நல்வாழ்வையும் செழிப்பையும் சமாதானத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே வெற்றி உள்ள வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். அந்த ஒரு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தை தகப்பனே இவர் வாழ்ந்து சுயித்திருப்பார்களாக. சிறிய பிள்ளைகள் முழு தகப்பனே பெரியவரின் தகப்பனே சுவாமி ஆசீர்வாத ஊற்றுகள் திறக்கப்படுவதாக. இந்த வாரத்தில் கேட்ட செய்தியின் பிரகாரமாக அப்பா அப்பா என்று சொல்லி தகப்பனே மூச்சுக்கு 300 முறை தகப்பனே ஒவ்வொரு முறையும் அப்பாவை கூப்பிட்டு கொண்டே இருக்க முடியாது. கர்த்தாவே நான் அப்பா இயேசு எனக்கு அப்பா என்று சொல்லி தகப்பனே பிதாவே எனக்கு அப்பா என்று சொல்லி தகப்பனே நிறைவாய் கூப்பிட்டு கொண்டு ஆண்டவரே சகல ஆசீர்வாதத்தை ரிலீஸ் பண்ணும்படி கர்த்தர் கிருபை செய்வீராக. கேட்ட வார்த்தை பிரயோஜனமுள்ள மாற்றுங்க. திரு சம்பிக்கிறோம் திருநாத்ம சொல்ல பிதாவே ஆமென். ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. அவசரவாதே ஆமென். நமக்கு கர்த்தரை கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தம் பாருங்கள் இப்பொழுது சகோதரர் நம்மோடு இருப்பதாக ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் பேசலாம்.